அட்டாக். மாட்டிக்கிட்டியா? ஓகே, ரிலாக்ஸ். அட்டாக். முதுகொலிக்குதா? ரிலாக்ஸ் பண்ணா. ரிலாக்ஸ். மார்னிங்ண்ணா. வணக்கம் ஐயா. என்னன்னா இந்த வீட்டுக்கு இன்னும் வாடகை கால் வரலையா? வர்றாங்க. நாளைக்கு கல்கத்தாவில இருந்து ஒரு குடும்பம் வருது. சரி சரி, டெய்லி இதை கேட்கறதே உன் வேலையா போச்சுடா. வாடா. அம்மா அம்மா, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆமா, நான் பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட். சவுண்ட் விடுற விஐபி வந்துட்ட மாதிரி. வாப்பா உட்காரு. என்ன இப்படி கேட்டுட்ட? நீ எவ்வளவு பெரிய மில்லியனர், ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர் வேற. பில்டிங்ஸ் எத்தனை இருக்குன்னு கால்குலேட்டர்ல எண்ணிதான் பார்க்கணும். ஐயோ, மெட்ராஸ் காஷ்மீரா மாறுதே. சரிடா மனோஜ், கிளம்பலாம். கிளம்புறீங்களா? இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பிடுவீங்களா? மரியாதையா இன்னைக்கு 2 பேரும் நான் சொல்றதான் கேட்கணும், சரியா? சரி சொல்லுங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. 2 பேரும் அழகா லட்சணமா எங்க கூட கோயிலுக்கு வரீங்க. போலாம். இதே ட்ரெஸ்ஸோட கிடையாது, 2 பேரும் வேஷ்டி சட்டையோட கோயிலுக்கு வரீங்க. ஓம் மகாகணபதி நமः. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. ஓம் த்ரியம்பகம் விஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். உர்வாருகம் பவந்தனார் மிருத்யோர்முக்தி யமாமிருதாத். ஸ்ரீர்வக்தஸ்வமாயுஷ்யமாரோக்யமாவீராஜ்யோபமானம் மஹீயதே. தானியம் தனம் வசும் வசுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்ఘమాయుः. மகாகணபதயே நமः. பிரசாத பலசித்திரஸ்து. இஷ்டகாம்யார்த்த பலசித்திரஸ்து. அன்பார்ந்த நேயர்களே, புலி டிவியினுடைய மப்புங்கள் சாய்ஸ் 100வது நிகழ்ச்சி இப்ப சோக ஆரம்பிக்க போகுது. எங்க மப்புங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்தியா பூரா எல்லா குடும்பமா குடியேற குடும்பமா மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வழக்கம் போல நம்ம மப்புங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க உங்க சந்தேகத்தெல்லாம் கேட்கலாம். எந்த டைம்ல அப்பனுக்கு தெரியாம குடிக்கிறது, எந்த டைம்ல அப்பனை சேர்ந்து குடிக்கிற சந்தேகத்தெல்லாம் நீங்க கேட்கலாம். இப்ப ப்ரோக்ராம் போலாம். என்ன ஒரு 12 நாள் லைன்ல வர மாட்டேங்குது, எல்லாம் மப்புல இருக்கிறானுங்க போல. நானும் மப்புக்கு போறேன், நீ லைன்ல வா. ஹலோ, யாரு? ஹலோ, மப்புங்கள் கரெக்டா சார்? ஆமா சார், நான் காசிமேட்ல இருந்து கோட்டை கோவிந்தன் பேசுறேன் சார். கோவிந்தா, என்னம்மா எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாம்? எல்லாம் சோக்கா இருக்காங்க சார். மப்புங்கள் தாய் பார்த்ததுல இருந்து இங்க டோட்டல் குடும்பமே குடிகார குடும்பம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. அப்புறம் உங்க அப்பா அம்மா எப்படியா குடிக்கிறாங்க? ஏன் சார் கேக்குறீங்க? 2 வேளையும் நல்லா குடிக்கிறாங்க, ஆனா நைட்ல குடிக்க மாட்டாங்க, அட்டம் பிடிக்கிறாங்க. கம்பேர் பண்ணி குடிக்க வைக்க வேண்டியதா இருக்கு சார். வெரி குட் வெரி குட். சரி, நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போறேன். இப்போ சார், ஒரு சின்ன சந்தேகம் சார். ஏய், பெரிய சந்தேகம் வந்தா கேள்றேன் சார். இது மப்புங்கள் தாய் ப்ரோகிராம் தானே? குடிகார போங்க. டேய், நானும் போடுறேன், பின்னாடி போட்டுருக்குது. கர்ம என்ன சந்தேகம் உனக்கு? அத்தனை வழி விடு. ஏய், யாரா லைன்ல? டேய் டேய், நான் தெற்கு பத்மநாபன் பேசுறேன்டா. அட பாவி பத்மநாபா, முதல்ல என்ன டா போட்டு மரியாதை கொடுக்குற முதல் நேர் நீதானா? கண்ணு எங்க இருந்துமா பேசுற? அங்க இருந்து தான் பேசுறேன். அங்க இருந்தா எங்க இருந்துமா? நான் எங்க இருக்கிறேன்னா அங்க இருந்து தான் பேசுறேன். இதுக்கு பேர் தான் நேர்லயே குடி திமிருங்கிறது. அப்படியே போட்டேன்னா, டேய் நீங்களும் இந்த மாதிரி குடி திமிரு உங்க குடும்பத்துல இறக்காது இல்லைன்னா போன் பண்ணி சந்தேகம் தீர்த்துங்கன்னா. ஆமா, உன் சந்தேகம் என்னப்பா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டா. என்ன சொல்லு? ஆஃப் அடிக்கிறதுக்கு ஆஃப் அடிக்கிறதுக்கு என்னடா வித்தியாசம்? ஏய், சொல்றேன் கேட்டுக்க. கோட்டையும் சேர்த்து வீட்டுக்குள்ள அடிச்சுனா அதுக்கு பேர் ஆஃப் அடிக்கிறதுன்னு அர்த்தம். அதே நடு ரோட்ல வந்து அடிச்சேன்னு வச்சுக்க, நடுவு மண்ணில போலீஸ்காரன் நச்சுன்னு அடிக்கிறான் பாரு, அதுக்கு பேர் தான் ஆஃப் அடிக்கிறது. ரொம்ப நன்றி. வழி விடு. அத யாரு? நான் தானே பேசுறேன். அப்படியா, எங்க பேசுற? பக்கத்துல இருந்து பேசுறேன். பக்கத்துல இருந்தே பேசுறியா? என்னமா மேட்ரு? நான் குடிச்சு என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துச்சு, அதுக்கு ஏதாவது வழி சொல்ற? ஏய் பிளடி ஃபூல், அது உன் தலையிட்டு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணு பண்ண கனவா? ஆமாண்டா, கருமாந்திரம் முடிச்சவன. ஏய், இனிமே இந்த கட்டுல படுக்கூடாதுடா, கெட்ட கனவு வருதுடா. நான் கீழே போய் பட்டுக்கிறேன்.
சாப்பிட்டு உட்காரு. என்னடா சர்ப்ரைஸ் விசிட்? இது சர்ப்ரைஸ் கிடையாது, நான் உனக்கு கொடுக்குற சின்ன பிரைஸ். என்னடா இது? எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, பட் ஐ எம் வெரி சாரி, என்னால இந்த வேலையில சேர முடியாது. ஏய், இல்ல நீ எங்கேயுமே வேலையில சேர ஐடியாலே இல்லையா? நிச்சயமா நான் வேலையில சேரதான் போறேன். ஆனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நான் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்குமோன்னு நான் பயப்படுறேன். ஒன்னும் பாதிக்காது. அவன் யாரு? நீ எனக்கு ஒரு புள்ளனா அவனும் எனக்கு ஒரு புள்ள மாதிரிதான். உங்க அப்பா கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் படிக்க வச்சு 2 வருஷத்துக்கு முன்னால அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஏதோ அவர் தயவால வர பென்ஷன் பணத்துலதான் இது வரைக்கும் நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேலும் நம்மளுக்கு அந்த கஷ்டம் வேண்டாப்பா. வேலையே கிடைக்காது இந்த காலத்துல. ஏதோ இந்த புள்ளையோட நல்ல மனசால உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நீ என்னடானா வேண்டாம் வேண்டாம்னு மறுக்கிற. ஆமா, நான் அதுக்காக சொல்லமா? அண்ணா ப்ளீஸ் ஜாயின் பண்ணுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஓகே குட், நான் கிளம்புறேம்மா. நீ ரொம்ப கொடுத்து வச்சாண்டா, அம்மா தங்கச்சி. ஏய், காலையில சும்மா தானே இருந்த, ஷேவ் பண்ணிருக்கலாம்ல? சும்மா யார் பண்ணுவா? நீ சும்மா தானே ரூம்ல சேவ் பண்ணி விட்டுருக்க வேண்டியதானே? நான் சும்மா இருந்தா உன்னை ஷேவ் பண்ணி வேணாமா? கிண்டலா? அப்படியே சும்மா வந்து என்கிட்ட கேக்குற, போய் வேலையை பாரு போ. ஏய், சும்மா என்ன ஃபீலிங் காண்டி சும்மா இருக்காத, போய் வேலைய பாரு. சும்மா தான் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன், சும்மா சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத, சும்மா உன் வேலையை பாரு. என்னடா சும்மா சும்மா அதே வாசிக்கிறேன்? சும்மா வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிற மாதிரி சும்மா சும்மா அதே சொல்லி இருக்க. நான் சும்மா தான் நினைக்கிறேன், நீ தானே சும்மா சும்மா என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் கூட சும்மா பேசுறேன். எனக்கு கோவம் வந்து வை, சும்மா ஒண்ணு விட்டனா அவ்வளவுதான். நீ ஒண்ணு விட்டா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? போடாடே, போய் வேலையை ஏய், பாருடா. இந்த பார் சும்மா அதே பேசினுக்கிற, விளையாடாத என்கிட்ட. நான் பாட்டு சும்மா நின்னுட்டு இருக்கேன், நீ தான் சும்மா சும்மா என்னடா ஓவர புல்பி காட்டுற? அப்படியே போறேனா? அப்படியே சும்மா பேசிட்டு இருக்கும்போது சும்மா ஏய், சட்டை சும்மா பிடிக்காம சும்மா இருக்க மாட்டேன் அவ்வளவுதான். காலையில பொண்ணுங்க படம் கட்ட நான் சாப்பிட போனேன்யா. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? சார், இப்போ நீங்க சும்மா தானே இருக்கீங்க. யாரே சும்மா இருக்கா? நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் சும்மா சும்மா சண்டை போட்டு இருந்தா நான் வந்து கேட்டா என்ன சும்மா இருன்னு சொல்றியா? யோ, சும்மா இருக்கேன் சும்மா சொன்னது சும்மா எவ்வளவு கோவப்படுறேன்? ஏங்க, அவன் சும்மா தானே கேட்டான், ஏன் சும்மா சும்மா கோவம்? ஏன் தேவையில்லாம நடுவுல வந்து சும்மா கலாட்ட பண்ணிட்டு இருக்க? சொல்றாரு எங்களை பார்த்து என்ன இவங்க 2 பேரும் நம்ம சும்மா விட்டு போயிட்டாங்க. மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். அவினோ, ஐ வாடா. குட் மார்னிங் எவ்ரிபடி. ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ கம். இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் மிஸ்டர் வினோத் என்னோட ஃப்ரெண்டா தான் தெரியும். ஆனா இன்னையில இருந்து இந்த ஹோட்டலோட மேனேஜர் மிஸ்டர் வினோத். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். I am James. I am Pandu. We are the owners of this hotel. Yes, jokers of the hotel. This is Gopal, my friend, and that's Guru. அவங்க உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றத குத்தி காட்டுறான் பாரு. ஓகே, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். என்ன பத்தி தானே? இது வரைக்கும் நீங்க எல்லாரும் எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதையை இன்னில இருந்து வினோத் சாருக்கும் கொடுக்கணும். ஓகே? ஓகே சார். ஓகே. அன்னைக்கே நான் சொன்னேன் நீ என்ன பார்த்து கும்பிடுவேன்னு. அடச்சி போங்க, பெரிய ரஜினி கமல் நினைப்பு. குட் மார்னிங் சார். 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 எஸ். ஹே, கம் ஆன். உட்கார். அப்படி. இப்பதான் இந்த சீட் அழகா இருக்கு. வினோத், இதுக்கு முன்னால இந்த சீட்ல வயசான பெரியவர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பாவம், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போனதுனாலதான் இந்த வேலையை நான் உனக்கு கொடுத்தேன். இட்ஸ் நாட் நார்மல் சீட், வெரி ரெஸ்பான்சிபிள் சீட். அப்புறம் நீ செய்ய வேண்டிய ரொட்டீன் ஒர்க் என்னன்றதெல்லாம் என்னோட செக்ரட்டரி ரூபி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவா. ஓகே? Oh yes, please come in. Ruby, this is Vinod, Hello. boss number 2. Okay da, all the best. Hey, thanks da. எதுக்கு? இதுல இயர் எண்டிங் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஃபார்ம் நம்பர் 6 மந்த்லி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் ஆடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. மத்ததெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஃபிட் பண்ணிருக்கு.